கொடுத்துட்டு சமாதானம் படுத்திட்டு அவனை வெளியே விட்டுட்டு நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொதுமக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெண்கள் எல்லாரும் இறைச்சவாயிங்க கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒண்ணு கொந்தளிச்சு போய் கிடக்குறோம். 10 மாசம் கருவுல சுமந்து பேத்தாத வழி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா விடவே மாட்டேன். அதுக்குதான் உங்களுக்கு திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு ஆக்சன் ஹீரோன்னு நினைச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். அதுக்குதான் எங்களுக்கு நீதி வேணும். நீதி இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இப்ப சாயந்தரம் 4 மணிக்கு போராட்டம் பண்ணுவோம். எல்லாரும் பண்ணுவோம். செத்து போனவங்க எல்லாம் பணம் எடுக்க வந்திருக்கீங்க. அவனை கொல்றத வந்து இப்ப லைவ்ல போட்டே தப்பு பண்ணி ஒரு பொண்ணுக்கு கூட இந்த அநீதி நடக்க கூடாது. ஐயா 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ஆறுதல் சொன்னீங்களா? எதுவுமே சொல்லல. +2 தேர்வு எழுதி இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆறுதல் சொன்னீங்களா? எதுவுமே சொல்றது இல்லைங்க. ஐயா நீங்க உங்களை நம்பிதான் எல்லாரும் ஓட்டு போட்டு தமிழ் மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு முழுவதும் மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. ஏன் கொடுத்தாங்க? உங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க அந்த வெற்றியை. ஏன் காப்பாற்றுவாங்க.